ஐ லவ் யூ ரோஷினி. गुम हो गया वक्त से चुराया था जो अपना बना. நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையங்கிறதுனால தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்னை காதலிச்ச. ஒருவேளை மறுபடியும் நான், அதாவது நாம அதே மாதிரி சூழ்நிலைக்கு மறுபடியும் தள்ளப்பட்டா ஒன்றும் இல்லாம ஆயிட்டா, அப்போ நீ எனக்கு விவாகரத்து கொடுத்துருக்க. இங்க பாரு ரோஷினி, நம்மளுடைய நல்லதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். நமக்கு இதுதான் சரி. இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, நீ பாட்டுக்கு 2 வார்த்தையில சொல்லிட்ட. இப்பவும் என்னோட கேள்வி அதேதான் சித்தார்த், பதில் சொல்ல. நீ ஏன் அப்படி செஞ்ச சித்தார்த்? நான் உன்னை நேசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீயும் என்ன காதலிக்கிறேன்னு நல்லா தெரியும். நான் பண்ணதுல தப்புன்னு சொன்னல சித்தார்த், உன்கிட்ட வெளிப்படையா மன்னிப்பு கேட்டேனே. அதுக்கு நீ எனக்கு வேற எந்த தண்டனை வேணா கொடுத்திருக்கலாம். ஆனா என்ன சித்தார்த் இது? எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதில் என்ன கொன்னுட்டியே. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு சித்தார்த்? நான் இந்த விவாகரத்து பத்திரத்துல சைன் போட போறதில்ல. நீ நம்ம 2 பேர் வாழ்க்கையும் தனியா முடிவெடுக்க முடியாது. நான் தான் இந்த முடிவெடுத்த ரோஷினி. இல்ல, நான் இந்த முடிவை ஏத்துக்க மாட்டேன். இது தப்பான முடிவு சித்தார்த். சித்தார்த், நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். சித்தார்த், ஒரு தடவை நான் உன்னை தள்ளி நின்னு பார்த்துட்டு சித்தார்த் உயிரே போயிடுச்சு. என்ன மறுபடியும் அதே மாதிரி தண்டிச்சிடாத ப்ளீஸ். நீ இல்லாம என்னால வாழ முடியாது சித்தார்த். ப்ளீஸ் என்ன தண்டிச்சிடாத ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன விட்டு போகாத ப்ளீஸ். நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ரோஷினி. மேல சிக்கல் ஆக்கிக்காத. ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டோம்ப்பா. நம்ம உறவுக்கு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எதுவும் சரியா வரல. இது உனக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இதுதான் சரியான முடிவு ரோஷினி. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். என்ன கொஞ்சம் நல்லா பாரு சித்தார்த். என் கண்ணை பார்த்து பேசு சித்தார்த். உண்மையை சொல்லு, நீ என்ன காதலிக்கல. ஒரு தடவை என் கண்ணை பார்த்து சொல்லு. நேத்து ராத்திரி வெளியே பேசுறது எல்லாமே போய் நீ என் கண்ணை பார்த்து சொல்லு சித்தார்த். சொல்லுன்னு சொல்றல. என்ன சொல்லணும்னு விரும்புற ரோஷினி? நான் என்ன சொல்லணும் சொல்லு. உன் கண்ணை பார்த்து நான் சொல்லணும், அவ்வளவுதானே. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இது முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓவர். இனி நீ எப்பவும் என் கூட தங்க முடியாது ரோஷினி. இது முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் முடியல சித்தார்த். இது நீ எடுத்த முடிவுனா சரிதான். அதுல நான் தலையிடவும் மாட்டேன். அது சந்தோஷமா ஏத்துக்கவும் செஞ்சிருப்பேன். ஆனா நான் வெறும் இந்த பேப்பர்ஸை ஏத்துக்கிறதா இல்ல. நான் இந்த டிவோர்ஸை ஏத்துக்க மாட்டேன். இதுதான் நான் எடுத்த முடிவு.
ரோஷினி, நல்லதா போச்சு. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன விஷயம் தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. நம்மளோட சொத்து, பிசினஸ், பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அது எல்லாமே கூடி சீக்கிரம் சரியாயிடும்னு சித்தார்த் அப்பப்ப எனக்கு சொல்லிட்டு இருப்பா. நீயும் எனக்கு அப்படித்தான் சொல்லியிருக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாம். அதையும் சோகமா சொல்ற. என்னாச்சு இவளுக்கு? எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன் உனக்கு என்னாச்சு? சித்தார்த் என்னமோ ஒண்ணுமே சொல்லாம போறா. சித்தார்த் எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டாரு. விவாகரத்தா? சித்தார்த், நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீயும் என்ன காதலிக்கிறேன்னு நல்லா தெரியும். நான் பண்ணதுல தப்புன்னு சொன்னல சித்தார்த். உன்கிட்ட வெளிப்படையா மன்னிப்பு கேட்டேனே. என்ன மறுபடியும் அதே மாதிரி தண்டிச்சிடாத ப்ளீஸ். நீ இல்லாம என்னால வாழ முடியாது சித்தார்த். ப்ளீஸ் என்ன தண்டிச்சிடாத ப்ளீஸ். ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. நான் இந்த டிவோர்ஸை ஏத்துக்க மாட்டேன். இதுதான் நான் எடுத்த முடிவு. சொன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. நம்மளோட சொத்து, பிசினஸ், பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. என்னம்மா இது? என்ன கன்றாவி இது? இதை நான் பண்ணுவேன்னு உண்மையிலே நீங்க நினைக்கிறீங்களா? இல்லம்மா, இதை நான் எப்பவும் பண்ண மாட்டேம்மா. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் சரியாக்கணும்னு நினைக்கிறேன் சித்தார்த். நீங்க எல்லாத்தையும் சரியாக்கணும்னு நினைச்சா அப்புறம் எதுக்காக இதை கையில கொடுத்தீங்க? எதை சரியாக்க நினைக்கிறீங்க? எதை சாதிக்க நினைக்கிறீங்க? என்ன அர்த்தம்னா, என்னோட ஒரே பொண்ணு கிருத்திகா ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அவ துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கா. ரோஷினி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ராஜீவை பத்தி அவளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பா. புரிஞ்சுக்கோ. ரோஷினி வேணும்னு இதெல்லாம் பண்றாளா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரோஷினிக்கும் உன் மாமியார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல. அதனாலதான் தன்னோட பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ரோஷினி தான் நினைக்கிறாடா சித்தார்த். என் பொண்ணை என் கண் முன்னாடி இப்படி துடிச்சு சாகிறத என்னால பார்க்க முடியாது. அதனால நீ இதுல கையெழுத்து போட்டே ஆகணும். அவ்வளவுதான். மாட்டேன், எப்பவும் போட மாட்டேன். பரஸ்பரமா பிரியறோன்னு இதுல எழுதிருக்கேன். அப்படின்னா 2 பேரும் ஒத்துக்கிட்டு விருப்பத்தோட தான் பிரியறீங்கன்னு அர்த்தம். 2 நாள் கழிச்சு நீ கோர்ட்டுக்கு போற. அங்க ரோஷினிக்கு நீ விவாகரத்து கொடுக்கற. நான் ரோஷினிக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேமா. கிருத்திகா உங்க பொண்ணு மட்டும் இல்ல, எனக்கும் சிஸ்டர் தான். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் தினம் நினைச்சுக்கிட்டு இருக்கேமா. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரோஷினி தான் என்னுடைய மூச்சு காத்து, என்னுடைய இதய துடிப்பு. அவதான் எனக்கு எல்லாமே. ரொம்ப சுலபமா என்கிட்ட சொல்லிட்டீங்க. நான் செத்தாலும் சாவேன். நீங்க சொல்றத மட்டும் என்னால செய்ய முடியாது. என்னால இதை செய்ய முடியாது. சீத்து, இதெல்லாம் நீ பண்ணலனா உன் தங்கச்சியோட பணத்தையும் உன் அம்மா பணத்தையும் தான் நீ பாப்ப. அம்மா, இது நீ ஒண்ணு சும்மா பண்ண வேணாம். அதுக்கு பதிலா நான் ஒண்ணு கொடுக்குறேன். இது நான் ரெடி பண்ண பத்திரம். இது ஒழுங்கா படி ப்ளீஸ். இது டிடி பேர்ல அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட பத்திரம். நான் அவளோட இந்த வியாபாரம், அவளோட இந்த வீடு, அவளோட எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க தயாரா இருக்கேன்.
உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அப்படி இருந்தா இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடு. நான் அவளோடது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன். அவளோட இந்த வீடு, அவளோட வியாபாரம், கடைசியில அவளோட பொண்ணையும் தான். இனி முடிவு ஓகே இல்ல. ஆனா ஒண்ணு, நீ இந்த ஒப்பந்தத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உன் அப்பா கிட்ட கூட சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு. 2 நாள் கழிச்சு நீ கோர்ட்டுக்கு போற. அதுக்கு முன்னாடி உன்னோட முடிவு என்னங்கறத என்கிட்ட சொல்லிடணும். இப்ப எல்லாம் உன் கையில தான் இருக்கு சித். உங்ககிட்ட இருக்கிறது இன்னும் 2 நாள் தான். அப்புறம் நீ ஒரு தடவை முடிவு எடுத்துட்டீன்னா அதுக்கப்புறம் பின்வாங்கவே கூடாது. இனி என்ன செய்யணுங்கிறத நான் உங்ககிட்டயே விட்டுடுவேன். அதனால கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னோட முடிவை என்கிட்ட சொல்லிடு. மா, முதல்ல நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப என்னால அது முடியாது. இப்ப என்னால அது முடியாது. நான் முழுசா தோத்து போயிட்டேன். நான் உங்க எல்லா நிபந்தனைகளையும் ஒத்துக்கிறேன். ஆனா இது ஒப்பந்தங்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தையும் நீங்க தவறாம செஞ்சிடணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கணும். கண்டிப்பா அதே மாதிரி செய்யற சித். किसी दा तू क्या लागे, लो टूटे कच्चे धागे, फिरे दिल मारा मारा, यार दा छूटा सहारा, क्यों है भला ये दूरियां, क्यों है खला अब दरमियां, रब्बा तू इतना बता दे, हाँ बता दे रब्बा। मैं हूँ की करा वे, हाँ बता दे रब्बा। நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இதை நினைச்சுதான் ஆரம்பத்துல இருந்து நான் பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப பாரு, அவன் உன்னை கைவிட்டுட்டு போயிட்டான். என்ன சொல்ற மோனா? சித்தார்த்துக்கு எப்பவுமே தான் குடும்பம் தான் முக்கியம். அங்க இருக்கிறவங்களுக்காக எதையுமே தியாகம் செய்ய அவன் தயாரா இருப்பான்னு நான் சொன்னேன்ல. கடைசியில அவன் அதை தான் பண்ணிருக்கான். நல்ல வேளையா அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கு. அதனால தான் எழுந்த சொத்தெல்லாம் திரும்பவும் கிடைச்சிருச்சு. நம்ம பிசினஸும் திரும்ப கிடைச்சிருச்சு. சித்தார்த்தம் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நம்ம வீட்டையும் வியாபாரத்தையும் மட்டும் பறிக்கல, என் குழந்தையோட நிம்மதியும் பறிச்சுட்டாங்க. இங்க பாருமா, நீ அவனை உன் உயிரை விட மேல நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அவனோட காதலுக்கு தகுதியானவன் தானான்னு யோசிக்க தவறிட்ட. உண்மை என்ன, இந்த நிமிஷம் அவன் கூட இல்ல, அதுதானே? என்னாச்சுமா சித்தார்த்க்கு? நமக்காக அவர் எவ்வளவு செஞ்சிருக்காருமா. சங்கீதாக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காரு. உங்களை கொலை கேஸ்ல இருந்து காப்பாத்திருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. அது எல்லாத்தையும் மறக்க முடியுமாமா? அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்துல அவர் எப்படி? ரோஷினி, நீ சொல்றது சரிதாமா. ஆனா என்ன பேசுற மோனா? என்ன சரியா இருக்கு? இன்னைக்கு நம்ம பொண்ணு ரோஷினிக்கு அவன் விவாகரத்து கொடுத்துட்டான். இதை விட இவ வாழ்க்கையில தோக்கிறதுக்கு இன்னும் வேற என்ன இருக்கு? அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம ரோஷினிய என்னைக்கும் ஏத்துக்க மாட்டாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும்ல. அதை எல்லாத்தையும் இவகிட்ட மறைச்சு இவளோட நம்பிக்கையை வளர்த்திருக்கான். இவ இதயத்தோட விளையாடி அதை உடைச்சிருக்கான். இதெல்லாம் சரியா மோனா? அந்த வீட்டுல அவனோட அம்மாவும் அந்த கிருத்திகாவும் இவளை எந்த அளவுக்கு வெறுத்தாங்க. அந்த வெறுப்பும் என்னைக்கும் மாறாதுங்கிறது உண்மைதானே?
ஆனா சித்தார்த் என்ன காதலிக்கிறாருமா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி ஒருவேளை அவனுக்கும் அந்த காதல் இருந்திருந்தா அதை பத்தி ஒரு வார்த்தையாவது உங்ககிட்ட பேசி இருக்கணும் இல்ல, பேசலையே. ஒரு மனுஷனோட மனசுல சின்ன கலங்க இருந்தாலும் அது அவனை பலவீனப்படுத்தின ரோஷினி. கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்க தேவையான தைரியத்தை அவங்ககிட்ட இருந்து அதை பறிச்சிடும். இந்த மாதிரி கோழைகளை என் வாழ்க்கையில நிறைய சந்திச்சிருக்கேன். எந்த ஒரு ஆம்பளை தன் மனைவியோட சுக துக்கத்துல பங்கெடுத்துக்க விரும்பலையோ அந்த மாதிரி ஆள் நம்ம வாழ்க்கையை விட்டு போறதே நல்லது. சித்தார்த் நமக்காக நிறைய பண்ணியிருக்கிறத ஒத்துக்கிறேன். பயங்கரமான கஷ்டத்துல எல்லாம் நமக்கு அவன் துணையா இருந்திருக்கான். நம்மள எவ்வளவோ பிரச்சனையில இருந்து எடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கான். ஆனா அவன் அதெல்லாம் ஏன் பண்ணியிருக்கான் தெரியுமா? உண்மையான பிரச்சனையை நம்ம கிட்ட மறைக்கிறதுக்காகத்தான். சரி ரோஷினி, இங்க பாரு, அம்மா பாரு, நான் இது வரைக்கும் உன்னை எந்த விஷயத்துக்கும் அழவிட்டதில்ல. நான் சொல்றது இந்த ஒரு தடவை கேளு. தயவு செஞ்சு அவனை மறந்துரு. பாருமா, உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்குறேன். எல்லாத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க. உனக்காக உன் அம்மா ஒருத்தி நான் இருக்கல. இனிமே உன்னோட அம்மா என்னைக்கும் உன் கூடவே தான் இருப்பா. நம்ம ரெண்டு பேரும் தான் நமக்கு துணை. இந்த நிமிஷத்துல இருந்து நாம என்னைக்குமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட இனிமே நம்ம ரெண்டு பேரும் கை நீட்டி உதவி கேட்கவே கூடாது. அந்த தப்பு செய்யக்கூடாது. எவனா இருந்தாலும் சரி, யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை. அம்மா, நீதிமன்ற முடிவை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்கு டிடிக்கு அவங்களோட வீடு திரும்ப கிடைக்குது. விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்குறதுக்காக சித்துவும் ரோஷினியும் போயிருக்காங்க. எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சிடுமா. அம்மா, நாம எல்லாரும் இன்னைக்கு அமக்கடப்படுத்திடுவோம்மா. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஊரே அசர்ற மாதிரி கொண்டாடிடலாம். என்ன சொல்றீங்க? இப்ப எல்லாம் இந்த வீட்ல புதுசா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நடுவுல வந்ததால ஒண்ணுமே புரியல. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அட, இதோ வந்துட்டான் என் பையன். வாடா வாடா, நான் பெத்த சிங்கம். அப்புறம் வக்கீல பார்க்க போனியா, என்னாச்சு? வழக்க திருப்பி வாபஸ் வாங்கிட்டல்ல? ஆமா, ரோஷினி எங்க? கோயிலுக்கு போயிருப்பா, அப்படித்தானே? என்ன சித்தார்த் உம்முன்னு நிக்கிற? ரோஷினி எங்கன்னு சொல்லேன்டா. அட சொல்லுப்பா, ரோஷினி எங்கப்பா? ரோஷினி வரல. என்ன? ஏண்டா வரல? என்னடா சொல்ற நீ? என்ன, அவளுக்கு நான் விவாகரத்து கொடுத்துட்டேன். என்ன என்ன? நாங்க பிரிஞ்சிட்டோம். இங்க பார் சித்தார்த், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்டா. விளையாடாம சொல்லு. நான் ஒன்றும் விளையாடலப்பா, இதுதான் உண்மை. இந்த உண்மையை எவ்வளவு சீக்கிரம் நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ரோஷினிக்கு விவாகரத்தை கொடுத்துட்டேன். நாங்க பிரிஞ்சாச்சு. இப்ப நான் உன்னை என் மகன்னு சொல்லிக்கிறதுக்கே வெட்கப்படுறேன்.